வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு காலையிலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் வச்சுட்டு சாதம் வடிச்சு வாழைக்காய் வறுத்துருந்தேன். இதை மட்டும் தான் செஞ்சிருந்தேன். ஸ்கூலுக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும்னு சீக்கிரமா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கையோடையே வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சிடலான்னு மில்லட் அரிசிலாம் எடுத்து ஊற வச்சிருந்தேன். இந்த ஆப்பத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனியும் 1/2 டம்ளர் அளவுக்கு மாப்பிளை சம்பாவும் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 டம்ளருக்கு இட்லி அரிசியும் பாதி வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சரிசி இல்லாததுனால இட்லி அரிசி மட்டும் 1 டம்ளரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து, கையோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு மதியம் சாப்பிட்ட கையோடையே மாவை அரைச்சி வச்சிடலான்ட்டு எல்லாத்தையுமே மிக்சிலேயே தான் அரைச்சிருந்தேன். இந்த மாவை நம்ம தோசையும் ஊற்றலாம், இட்லியும் ஊற்றலாம். பச்சரிசி சேர்த்தா ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். கரைச்சி வச்சு நைட்டு ஓரளவுக்கு புளிச்சிருந்துச்சு. அதை ஆப்பத்துக்கு செஞ்சிடலான்ட்டு தேங்காய் பாலும் அரைச்சி கையோடைய நாட்டு சக்கரெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு நைட்டு ஆப்பத்தை சுட்டிருந்தேன். ஆப்பச்சட்டி வாங்கியாச்சு. தோசைக்கல்ல தான் ஊற்றிருந்தேன். இப்போ வந்து நான்ஸ்டிக்கில் தான் வாங்கியிருக்கேன். இரும்பில் பார்த்துட்டே இருக்கேன். சரி கிடைச்சா நல்லபடியாக ஒரு வெயிட்டாக பார்த்து வாங்கிடணும். இப்போதைக்கு இந்த ஆப்பச்சட்டி சூப்பராக இருக்குது. நான்ஸ்டிக்லலாம் எண்ணெய் ஊற்றாமல் நமக்கு பிடிக்காது. லைட்டாக எண்ணெய் ஊற்றி தான் ஆப்ப சுட்டிருந்தேன். இந்த மாதிரி ஆப்பத்தை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடுறேன்.